ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஆமாம், நீங்கள் தம்ப்நெயில்ல வந்து பார்த்துருக்கிறது உண்மை தான். நான் வந்து கார்கி படம் மூவியோட ரைட்டர் இருக்காங்க இல்லையா, அவங்களோட ரூமை வந்து நான் டெக்கரேட் பண்ணியிருக்கேன். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிளான ஒரு மேக் ஓவர். அவங்களுக்கு என்ன வேணும் அப்படின்றது அவங்க வந்து ரொம்ப கிளியராக இருந்தாங்க. ஸோ அதனால் நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா வந்து ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடியே ஃபஸ்ட்டு வி ஹாவ் பிளான்டு என்னென்ன வேணும், அவங்களோட நெசசிட்டி என்ன, அந்த ரூம் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா ஃபங்க்ஷனலாக மினிமலாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீ ரெக்வஸ்டட். அதுக்கப்புறம் அவங்களுக்கு என்னென்ன ஃபர்னிச்சர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே வந்து ரொம்ப கிளாரிட்டியாக இருந்தாங்க. ஸோ அதனால் என்னோட வேலை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருந்தது. ஸோ நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா அது வந்து ஒரு கிரே அண்ட் ஒயிட் தீம் ரூம் மாதிரி பண்ணோம். அது ரெண்டல் ஹவுஸ் அப்படின்றதுனால வந்து பார்த்திங்க அப்படின்னா வால்பேப்பர் அண்ட் தென் பெயிண்ட் இந்த மாதிரியான எதுவுமே யூஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க. ஸோ சிம்பிளாக அந்த ரூம் வந்து பார்த்திங்கன்னா கிளட்டர் ஃப்ரீயாக இருக்கணும், நல்லா ஃபங்க்ஷனலாக இருக்கணும் அப்படின்றதான் அவங்களோட ஒரே ரெக்கமெண்ட். அது ஒன்று தான் அவங்களோட ஒரே ஒரு தேவையாக இருந்தது. இப்போ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிஃபோர் பிக்சர். என்னென்ன ஃபர்னிச்சர்லாம் வரணுமோ வந்திருந்தது, அதாவது அப்படியே அங்கே போட்டு வச்சுருந்தாங்க. ஸோ நான் வந்து இப்போ இதெல்லாத்தையும் வந்து டீக்ளட்டர் பண்ணிவிட்டு இந்த ஸ்பேஸை வந்து ஒரு லைவ்லியாக வந்து க்ரியேட் பண்ணணும். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டல் அப்படின்றதுனால எனக்கு ரொம்ப வந்து ஆப்ஷன்ஸ்லாம் கிடைக்கல. ஸோ வால்பேப்பரும் வேண்டாம், தென் பெயிண்ட்டும் வேண்டாம் அப்படின்னு அவங்க சொன்னதுனால இருக்கிற ஸ்பேஸை எப்படி வந்து கிளட்டர் ஃப்ரீயாக ஃபங்க்ஷனலாக மாற்ற முடியுமோ அதை மட்டும்தான் நான் வந்து பண்ணியிருக்கேன். ஸோ இந்த டேபிளுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் கூகுளில் நிறைய இமேஜஸ் வந்து பார்த்து ரெஃபர் பண்ணோம். அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா, என்னோடய ஃபுட் வந்து வைக்கிறதுக்கு எனக்கு ஒரு ஸ்பேஸ் வேணும், அதுக்கப்புறமா டெஸ்க் ஏரியா வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கணும், ஒரு சிஸ்டம் ஒரு லேப்டாப் வச்சா கூட எனஃப் ஸ்பேஸ் இருக்கணும், அவங்களோட அச்சீவ்மெண்ட்ஸ் புக்ஸ் இதெல்லாமே வைக்கிறதுக்கு ஒரு 3 செக்மெண்ட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வந்து இதை என்ன பண்ணோம்னா கஸ்டமைஸ் பண்ணியிருக்கோம் அதுக்கேற்ற மாதிரியாக. ஸோ இப்போ இந்த டேபிளை வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு ரூம்லேருந்து வெளியில் எடுத்து போட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த வால் இருக்கு இல்லையா, இந்த வால் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா டெய்லி அவங்க அந்த வாலை வந்து பார்ப்பாங்க. ஸோ அந்த வாலில் வந்து எப்பயுமே நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக நல்ல ஒரு மோட்டிவேஷ்னல் கோட்ஸ் இல்லைனா வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம பண்ண அச்சீவ்மெண்ட்ஸ் நம்மளை வந்து வேலை செய்ய தோன்ற மாதிரியான விஷயங்கள் அங்கே இருந்தால் பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சேன். ஏன்னா நம்மளால் வந்துட்டு வால் பெயிண்ட்டோ இல்லை வால்பேப்பரோ யூஸ் பண்ண முடியாது இல்லையா, அது பண்ண முடிஞ்ச ரொம்ப சூப்பராக இருக்கும், பட் அது பண்ண முடியாது அப்படின்றதுனால அந்த வாலை நம்ம எம்டியாக விட முடியாது. ஏன்னா எல்லா வீட்லேயுமே வால் வந்து ஒரு கேன்வாஸ் மாதிரி. ஸோ அந்த வாலை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்னென்னலாம் பிடிக்குமோ, எதை பார்த்தா உங்களுக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் ஃபீல் கிடைக்குமோ அந்த மாதிரியான விஷயங்களை வச்சு நீங்கள் வந்து டெக்கரேஷன் பண்ணுறது ரொம்ப பெஸ்ட்டு. ஸோ அதுதான் நான் இங்கே பண்ணிகிட்ருக்கேன். அவங்க ஆல்ரெடி வந்து ஒரு புக் எழுதியிருக்காங்க, அதுக்கப்புறமா வந்து ஒரு மூவியும் டைரக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதோட போஸ்டர்ஸ், அதுக்கப்புறமா சில கோட்ஸ், இது வந்து நான் அமேசான்லேருந்து ஆர்டர் பண்ணேன். இதை வச்சு தான் நான் டெக்கரேஷன் பண்ண போகிறேன். இதுக்குமே பார்த்திங்க அப்படின்னா நான் ஆணி யூஸ் பண்ண போகிறது கிடையாது. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்ட்ரிப்ஸ், இது வந்து நான் யூஸ் பண்ண போகிறேன். இது வந்து அமேசான்லேருந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். இது வந்து நல்லா வந்து ஒரு ஹோல்டு பண்ணும் நம்மளோட ஃபோட்டோ ஃப்ரேம் எல்லாத்தையுமே வந்து. ஸோ இதுக்கு வந்து ஆணி தேவை கிடையாது. இதை நீங்கள் வந்து 4 சைடுமே பேஸ்ட் பண்ணிக்கலாம், இல்லைனா கார்னரில் கூட பேஸ்ட் பண்ணிக்கலாம், இல்லை டபுள் சைட் பேஸ்ட் பண்ணால் கூட ஓகே தான். அது வந்து நல்லாவே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபோட்டோ ஃப்ரேமை ஹோல்ட் பண்ணும். ஸோ இது எல்லாத்தையுமே என்ன பண்ண போகிறேன்னா ஃப்ரேமுக்கு மட்டும் யூஸ் பண்ண போகிறேன். போஸ்டருக்கு நான் டபுள் சைட் டைப் மட்டும் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இது எல்லாத்தையும் வச்சு நான் ஃபஸ்ட்டு ஒட்டிக்கிறேன். அதுக்கப்புறமா என்ன பண்ணுறேன்னா கீழே வச்சு எப்படி வந்து வாலில் நம்ம பேஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீழேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அசம்பிள் அண்ட் ரீஅசம்பிள் பண்ணி பார்க்க போகிறேன். ஸோ அதுக்கப்புறமா நான் வந்து வாலில் வந்து பேஸ்ட் பண்ண போகிறேன். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா வாலில் எது சென்டர் அப்படின்னு சொல்லிட்டு மார்க் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரியாக நான் வந்து இந்த ஃப்ரேம்ஸ் எல்லாத்தையும் நான் பேஸ்ட் பண்ண போகிறேன். இப்போ
இப்போ வந்து ஃப்ரேம்ஸ் எல்லாத்தையும் நான் பேஸ்ட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் ஆட் பண்ண போகிறேன். நான் ஆல்ரெடி வந்து பல தடவை சொல்கிற இந்த விஷயம் தான். இப்போயுமே ஒரு ரூமில் வந்து ஒரு க்ரீன் இருந்தது அப்படின்னா அது டெஃபினட்டாக அந்த ரூமோட வைப்பை வந்து என்ஹான்ஸ் பண்ணும். பட் இவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னால் லைவ் பிளான்ஸ்லாம் மெயின்டைன் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ உங்களால் முடிஞ்சது அப்படின்னா நீங்கள் லைவ் பிளான்ஸ் கூட ஹேங் பண்ணலாம். பட் இது வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிஃபிஷியல் லீவ்ஸ் தான். ஸோ அதை மட்டும் நான் இங்கே ஹேங் பண்ணிக்க போகிறேன். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆல்ரெடி அங்கே அந்த 2 ஹூக்கு இருந்தது கரெக்டாக. ஸோ அந்த ஸ்பேஸை நான் யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ அடுத்த ஒரு பெஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கர்டன்ஸ். ஸோ விண்டோ வந்து அப்படியே நம்ம விடுறதுக்கு பதிலாக அங்கே கர்டன்ஸ் யூஸ் பண்ணும்போது அது இன்னும் அந்த ரூமோட லுக்கை வந்து உங்களுக்கு சேஞ்ச் பண்ணும். ஸோ இந்த ரூமோட தீம் ஒயிட்ன்றதுனால நான் ஒயிட் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ ஃபைனலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் அந்த டெஸ்க்கை வந்து அரேஞ்ச் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து அவங்களுக்கு பிடிச்ச புக்ஸை வச்சு நான் ஒரு ஸ்பேஸை ஃபில் பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் திங் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு க்ரீன். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிளான ஒரு நல்ல ஒரு பிளான்ட்டு. இது ரொம்ப கேர் தேவையில்லை. ஸோ அதனால் அதை நான் அங்கே ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இன்னொரு டிப் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்ககிட்ட நிறைய சின்ன சின்ன ப்ராடக்ட்ஸ் இருக்குது. ஸோ அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்பேஸை கிளட்டர் ஆகாமல் வச்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி பேஸ்கெட் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி பேஸ்கெட்டில் உங்களுக்கு தேவையான ஐட்டங்கள் நீங்கள் போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா அது வந்து ஒரு ஸ்பேஸ் வந்து ஆக்குபை பண்ணாது. அதே மாதிரி அந்த ஸ்பேஸையும் கிளட்டர் ஆகாது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட அச்சீவ்மெண்ட்ஸ், அவார்ட்ஸ், அவங்க வாங்கினது. ஸோ அவங்க ஏதோ வந்து ஒரு பெஸ்ட்டாக லைஃப்பில் நினைக்கிறாங்களோ, ஏதோ ஒரு பெஸ்ட் மூமெண்ட்டுன்னு நினைக்கிறாங்களோ அந்த மூமெண்ட்டை எல்லாத்தையுமே நான் வச்சு டெக்கரேட் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு ஸ்விட்ச் போர்டு இருக்குது இல்லையா. ஸோ அதை வந்து நான் ஹைட் பண்ணுறதுக்காக தான் வந்து இந்த ஃப்ரேம் வந்து நான் அந்த இடத்துல வச்சேன். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம்னா உங்களோட பிளேஸோட லுக்கை வந்து சேஞ்ச் பண்ணலாம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா சினிமா தீமில் இருக்கணுன்றதுக்காக நான் க்ரியேட் பண்ண டீ கோஸ்டர். அதுக்கு மேலே வந்து நான் கேண்டில் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி விஷுவலாகவும் அப்பீலாகவும் இருக்கணும். அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா அது நம்மளோட ஃபீலிங்கை என்ஹான்ஸ் பண்ணணும். அதுக்கு தான் கேண்டில். ஸோ வெயிட் பண்ணுங்கள், இன்னும் முடியல. ஃபைனலாக ஒரே ஒரு டச் இருக்குது. ஸோ இது நான் பண்ணாமல் கண்டிப்பாக வந்து எந்த விதமான டெக்கோரையும் நான் ஃபினிஷ் பண்ண மாட்டேன். தட் இஸ் லைட்ஸ். ஸோ லைட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு மேஜிக்கல் ஃபீலை கொடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடத்துல வந்து எக்ஸ்ட்ரா லைட்டிங்ஸ் நம்ம வச்சுருக்கணும். ஸோ அதுவே ரெண்டல் அப்படின்றப்போ நம்மளால் வந்து வேறு எந்த ஃப்ளோர் லேம்போ இல்லை வந்து எக்ஸ்ட்ரா லேம்போ நம்மளால் அட்டாச் பண்ண முடியல அப்படின்னா அந்த இடத்துக்கு ஒரே ஒரு சேவியர் அப்படின்னா இந்த மாதிரியான சிம்பிளான ஸ்ட்ரிங் லைட்ஸ் தான். ஸோ இந்த ஸ்ட்ரிங் லைட்ஸ் நான் யூஸ் பண்ணி டெஸ்க்லையும் ஒன்று ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இன்னொரு ஸ்ட்ரிங் லைட்டை நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா விண்டோ ஸ்க்ரீனோட நான் அட்டாச் பண்ணிக்க போகிறேன். ஸோ இதை இந்த இடத்துல வந்து டபுள் சைட் டேப் போட்டு நான் பேஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ எவ்வளோலாம் உங்களுக்கு வேணுமோ அப்போ வந்து நீங்கள் வந்து ஆன் பண்ணிக்கலாம், தேவையில்லாதப்போ நீங்கள் அதை ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இதை வந்து என்ன பண்ண போகிறேன்னா அந்த விண்டோ இருக்குது இல்லையா அதோட வந்து அட்டாச் பண்ணி விட்டுட்டேன். ஸோ டேபிள் இந்த லைட்டை அதுக்குள்ளேயே குட்டி ரைட்டர் தூக்கிட்டு போயிட்டாரு. ஸோ அதனால் இதை வந்து நான் கொஞ்சம் எட்டாவது இருக்கிற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அவங்க மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாங்க ஈவினிங். எனக்கு வந்து அந்த ரூம்குள்ளே வந்தவொடனே அந்த வைப் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எஸ்டர்டேலாம் நான் இதை ஃபீல் பண்ணல. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு க்ரியேட்டிவிட்டி இன்னும் நல்லா இருக்குது, அந்த க்ரியேட்டிவ் ஃப்ளோ வந்து நல்லா இருக்குது அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அது ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய விஷயம் எனக்கு. ஐம் வெரி ஹாப்பி. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச் வாட்சிங் திஸ் வீடியோ. இன்னொரு நாள் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.